வணக்கம். எனது பெயர் ராஜா. நான் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். இயற்கைக்காக தொடர்ந்து இயற்கை பயணத்தில் என்னால் முடிஞ்ச அளவு இயற்கைக்கு ஏதாவது செய்யணும்னு தினந்தோறும் நினைந்து பாடுபடுறவன். இப்போ நம்ம இருக்கிற இடம் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு கழிமுக ஆற்றங்கரை பகுதியில் இருக்கிறோம். மிகப்பெரிய சதுப்பு நில வனமான சதுப்பு நில காடுகள் மத்தியில் நம்ம இப்போ பயணம் செய்கிறோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பிச்சாவரத்துக்கு அடுத்தபடியாக இங்கே தேங்காய்த்திட்டு பகுதியில் செழிப்பு மிகுந்த உயர்ந்த சதுப்பு நில காடுகள் நிறைந்து இருக்கின்ற அழகிய வனம் அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த சதுப்பு நில காடுகளை பற்றி மிகப்பெரிய வரலாறுகள் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் அறிந்து புதுச்சேரியில் மிகப்பெரிய அருட்கொடை பசுமை பயணத்தில் இந்த சதுப்பு நில காடு புதுச்சேரிக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அழகிய வனம். இப்போ நம்ம பார்க்குற இந்த மரத்தின் கீழ் இருக்கின்ற இந்த வேர்களுடைய பெயர் சுவாச வேர்கள் என்று அழைப்பாங்க. அலையாத்தி காடுகள் ஏன் வந்தது, அலையாத்தின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய கருவே இந்த வேர்கள் தான். ஏன்னா இந்த வேர்கள் பார்த்திங்கன்னா நீர் வேகமாக போகும் பொழுது அந்த நீருடைய வேகத்தை குறைக்கும். அந்த நீர் போகும்போதும் வரும்போதும் இந்த வேர்கள் இப்படி இந்த அசைவு இருக்கும். அந்த நீர்களுடைய வேகத்தை குறைத்து அலைகளை ஆற்றி திரும்ப அனுப்புறதால் தான் இந்த அலையாத்தி காடு என்று அழைச்சாங்க. இந்த வேர்கள் சுவாச வேர். பொதுவாக இந்த வேர்கள் வாயிலாக தான் இந்த மரம் சுவாசிக்கும். ஏன்னா கழிமுக ஆற்றில் நன்னீர் ஆறுகள்லேருந்து வர நீரும் உப்பு நீரும் கடல்லேருந்து முகத்துவாரம் வழியாக வருகின்ற கடல் நீரும் சங்கமிக்கிற இடத்த கழிமுக ஆறுன்னு அழைப்பாங்க. பொதுவாக இந்த மரங்கள் உப்பு நீரில் வாழ்ந்தாலும் ஆனால் நன்னீரை பயன்படுத்திய இந்த மரம் வாழுது. காற்றிலிருந்து வர நீர், அது மட்டும் இல்லைங்க, மழை நீர், பனி நீர், நிலத்தடி நீர், இதன் வாயிலாக நன்னீரை நம்பியே வாழற இந்த மரம் உப்பு நீரில் சுவாசிக்க முடியாது. அப்போ இந்த வேர்களின் வாயிலாக சுவாசிப்பதால் இந்த வேர்கள் சுவாச வேர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மரத்துடைய மிகப்பெரிய பயன் என்னன்னா, குப்பைகள் இப்போ நம்ம மீறி சில குப்பைகள் வரும்பொழுது இதை வடிகட்டிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடர்த்தியாக இருக்கிறதால தண்ணீரில் வர வேர்களில் இந்த சில பொருட்கள் குப்பைகள் வரும்போது வாட்ரு பாட்டில் இது போல் நெகிழிகள் வரும்பொழுது அதை வடிகட்டும். நம்ம சேகரிக்கிறதுக்கும் அப்புறப்படுறதுக்கும் உதவியாக இந்த வேர்கள் நெகிழியையும் தண்ணீர் பாட்டில்களையும் அகற்றுவதால் வடிகட்டுவதால் இதை வடிகட்டி வேர் அப்படின்னு அழைப்பாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற பிச்சாவரம் பகுதியில் இருக்கிற அலையாத்தி காடுகள் மட்டமாக இருக்கும், ஓங்கி வளர்ந்து இருக்காது. ஆனால் நம்ம புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் இருக்கிற அலையாத்தி காடுகள் பார்த்திங்கன்னா நல்லா ஓங்கி வலிமையாக வளர்ந்து இருக்கும். இந்த மண்ணுக்கு இந்த மரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. ரெண்டாவது, இந்த காடுகள் அடர்த்தியாக இருக்கிறதால இந்த பூமியோட தட்டு மிதவை தட்டாக செயல்படுது. ஏன்னா இதனுடைய வேர்கள் மண்ணை இறுகி பற்றி இருக்கும். பற்றி இருக்கிறதால நீர் எவ்வளோ அரிப்பு வந்தாலும் இதை உள்வாங்காமல் அந்த நிலத்தடி தட்டை பாதுகாக்கிறதுல இந்த அலையாத்தி காடுகள் முக்கிய பங்கு வகிக்குது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் இந்த அலையாத்தி காடுகள் 25 ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா இங்கேயே நாங்கள் சிறு வயதுலேருந்து பயணிக்கிறதால
முழுவதும் மணலால் நிறைந்தப்பட்ட வெட்டவெளி நீர் ஆதாரமாக இருந்த கழிமுக ஆறு 25 ஆண்டுக்கு பிறகு இந்த அளவு பசுமையோடு இருக்குதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வந்து இந்த அலையாத்தி மரம் இருந்தது. அதிலிருந்து விழுந்த விதைகள் அங்கங்கே திட்டில் முளைக்க ஆரம்பிச்சுது. அப்போ வந்து இயற்கை ஆர்வலர்கள் பொதுவாக வந்து எங்களுடைய தேங்காய்த்திட்டு பகுதியில் செல்வமணிகண்டன் என்கின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவர் வந்து சுற்றுச்சூழல் விருது பெற்றவர். அவர் வந்து இதனுடைய காடுகள் வளர்ப்பதில் வந்து மிகுந்த ஆர்வமாக இருந்தார். அவர் நிறைய காடுகளை பாதுகாத்தார். நிறைய இயற்கை ஆர்வலர்கள் அதன் பிறகு வந்து அங்கங்கே இந்த சதுப்பு நில காடுகளை உருவாக்குறதுல வந்து அர்ப்பணிப்பாக செஞ்சாங்க. புதுச்சேரி அரசும் வனத்துறையும் இந்த காடுகள் உருவாக்குவதில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டதால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய காடுகள் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. இந்த காடுகள் எந்தெந்த வகையில் இயற்கைக்கு பயணிக்குதுன்னா, சுனாமி போன்ற பெரிய பேரிடரின் போது கூட இந்த தேங்காய்த்திட்டு பகுதி எந்த பாதிப்பும் வரல. அது காரணம் என்னன்னா, நம்ம முகத்துவாரம் வாயிலாக வந்த அத்தனை பெரும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி, ஏன்னா இந்த மரம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி ஒரு மதில் சுவராட்டம் வந்து அமைஞ்சிரும். ஏன்னா இது பின்னி நார் சத்து இருக்கின்ற மரம் என்பதால் பிணைஞ்சிரும். அப்போ நீரின் வேகத்தை குறைத்து நீர் போகின்ற அதன் பாதைக்கு அந்த வேகத்தை குறைச்சி அனுப்பிச்சு இப்போ சங்கராபரணி வரைக்கும் இந்த ஆறுகள் வந்து நீண்டு இருக்கும், பெரிய வாய்க்கால் வரைக்கும் நீண்டு இருக்கும். அப்போ நீரின் வேகம் குறைந்து போனதால் உள்ளூரில் எந்த பாதிப்பும் வரல. புதுச்சேரி நகரப்பகுதிக்கு பாதிப்பு வந்த போது கூட தேங்காய்த்திட்டு பகுதியில் ஒரு சிறிய பாதிப்பு வரலை. புயல்லையும் அதே தான். புயல் காற்று பள்ளவாக்கில் வரும்போது இந்த மரம் அதனுடைய வேகத்தை குறைச்சி காற்றை மென்மையாக அனுப்பதால் எந்த பாதிப்பும் வரலை. இந்த காடு பேரிடருக்கு மிகுந்த அரணாக செயல்படுது. இந்த கழிமுக ஆற்றில் இருக்கின்ற சதுப்பு நில காடுகளில் வாழுகின்ற உயிரினங்கள் பொதுவாக கழிமுக ஆற்றில் வந்து எறா, மீன், நண்டு இது போன்ற மனிதர்களுக்கு பயன்படுகின்ற ஆரோக்கியமான உணவுகள் இங்கே கிடைக்கிது. இத்தனை உயிரினங்களும் சதுப்பு நில காடுகளில் பாதுகாப்பாக வாழும். ஏன்னா இந்த வேர் மரத்துடைய சந்துகள் இந்த இடத்துல வந்து அது வந்து தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு பாதுகாப்பாக பயன்படுத்துது. தண்ணீர் பாம்பு, காடுகளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழுகின்ற பாம்புகள் கூட இந்த இடத்துல இருக்குது. பன்னாட்டு பறவைகள், பலவிதமான பறவைகள் இங்கே வந்து தங்கி செல்லுது. தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு பாதுகாப்பாக சதுப்பு நில காடுகளை வந்து தேர்ந்தெடுக்குது. ஏன்னா இந்த காடுகள் அடர்த்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் 300 ஏக்கர் அளவு சுற்றும் இந்த காடுகள் வளமாக வளர்ந்து இருக்குது. மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களில் கூட இந்த பறவைகள் அடர்த்தியான இடத்தை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பாக தனி இனத்தை பெருக்குது. பல்லுயிர்கள் வாழ்வதற்கு இது மிகப்பெரிய உகந்த இடம். முக்கியமான செய்தி என்னன்னா, பன்னாட்டு பறவைகள் உள்ளிட்ட பல பறவைகள் இந்த காடுகளுக்கு வரும்பொழுது தனது எச்சத்தால் பல ஆயிரக்கணக்கான மரங்களுடைய விதைகளை வந்து இங்கே விதைக்குது. அதனால் பல வகையான மரங்கள் வந்து சதுப்பு நிலை காடை ஒட்டியே வளர்வதற்கு வாழ்வதற்கு ஒரு அற்புதமான அருட்கொடையாக இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குது. சதுப்பு நில காடுகளில் நம்ம பார்க்குற இந்த மரங்கள் வந்து ஒரு வகை. இது வந்து சுவாச வேரை சுமந்து இருக்கும். இப்போ நாம் பார்க்குற இன்னொரு வகையான மரம் வந்து இந்த மரம். அலையாத்தி காடுகளில் இது ஒரு மரம். இந்த மரத்துடைய விதைகள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துடைய விதைகள் இது விழுகின்ற இடத்துல வந்து முளைப்பு திறனோட விழும். அந்த மரத்துடைய விதைகள் தட்டையாக இருக்கும். அதுவும் வந்து இந்த நீர் வந்து ஏறி இறங்கும் பொழுது அந்த நீர் வழியாக எந்த கரைப்பகுதியில் போய் படுதோ அந்த கரைப்பகுதியில் முளைக்கின்ற முளைப்புத்திறன் கொண்டது இந்த மரம். இந்த மரத்துடைய முக்கியமான தகவல் என்னென்னா, ஆலமரத்துக்கு பிறகு
தனது விழுதுகளை ஊணுகின்ற, பூமியில் பற்றி வளர்கின்ற ஒரே மரம் இந்த அலையாத்தி காடுகளில் இந்த மரம்தான். இந்த மரத்தில் தான் வந்து நீங்கள் ஆழம் விழுது போல் அதனுடைய வேர்கள் வந்து பூமியில் விழும். இதோ பாருங்க, அப்படி விழுது ஊணுகின்ற இந்த வேர்கள் தான் வந்து இதோ பாருங்க, அப்படியே வந்து மண்ணை பற்றி விழுதுகளாக அந்த மரத்தை தாங்கி நிற்கின்ற அலையாத்தி காடுகளில் இது ஒரு அதிசயம். ஒரு சுழற்சி முறையில் சங்கிலி தொடராக தொடர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் அரணாக இருக்கின்ற இந்த அலையாத்தி காடுகளை வந்து பாதுகாக்கணும். இன்று பன்னாட்டு சுற்றுலா பயணிகள் விரும்புகின்ற இந்த அலையாத்தி காடுகளை இன்னும் போற்றி பாதுகாப்பதில் அரசு முக்கிய பங்கு வகிக்கணும், ஒரு தனி கவனம் செலுத்தணும். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த அலையாத்தி காடுகள் முழுவதும் தேங்காய்த்திட்டு பகுதியை சுற்றி இருக்குது, சுற்றியும் நீர்நிலைகள் நிறைந்து இருக்குது. புதுச்சேரியிலே இது போன்ற தேங்காய்த்திட்டு பகுதி ஒரு தீவை புதுச்சேரியில் மட்டும் ஒரு அழகான தீவு வந்து இருக்குது. நம்ம புதுச்சேரியில் தேங்காய்த்திட்டு பகுதியில் நீரால் சூழப்பட்ட ஒரு தனி தீவாக தேங்காய்த்திட்டு பகுதி இருக்குது. இந்த நீர்நிலையை தூர்வாரி படகு போக்குவரத்தை சீர்படுத்தினால் 3 மேம்பாலங்கள் அமைத்தால் போதும், அனைத்து சுற்றுலா பயணிகளும் இன்னும் ஆர்வத்தோட அனைத்து இடங்களையும் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு உகந்த இடமா இந்த இடம் இருக்கணும். புதுச்சேரி அரசுக்கு எங்களுடைய நன்றியையும் உரிதாக்குகின்றோம். இன்னைக்கு பூமி வெப்பமயமாவதிலிருந்து தடுப்பதற்கு அலையாத்தி காடுகள் முக்கிய பங்கு. புதுச்சேரி அரசு தனி கவனம் செலுத்தணும். என்றும் இயற்கை பணியில் இராஜா கலாம் விதைகளின் விருட்சம். நன்றி. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.